திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1037, அதிகாரம் உழவு. வானதரன் என்பவர் தொண்டை நாட்டிலே ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அனைவரிடமும் இரக்கமுள்ளவர், ஈகையும் இன்சொல்லும் இயல்பாக பெற்றவர். இவர் தனது நிலங்களை உழுது பண்படுத்தி வளம் பெறச் செய்வதில் மிகவும் வல்லவர். தன்னிடம் இருந்த ஒரு சில நிலப்பகுதியை தானே நேரில் சென்று நன்கு உழுது பயிர் செய்து வந்தார். உழவு தளர்ந்தால் விளைவு தளர்ந்து போகும் என்பதை இவர் உணர்ந்திருந்ததால் தன்னுடைய உழவு எருதுகளை நன்கு பராமரித்து வலிமையுடன் வைத்துக்கொண்டு உழவு தொழிலை மிகவும் ஆர்வமுடன் செய்து வந்தார். கோடை காலத்தில் கூட தனது நிலத்திற்கு பலமுறை சென்று புழுதி எழ நன்கு உழுது வெயிலில் உலர விட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். மழை பெய்தவுடன் பருவமறிந்து அதற்கேற்ற விதைகளை விதைத்து பாடுபட்டு வளர்த்து வந்தார். இதன் காரணமாக மிகுதியான நிலம் வைத்திருக்கும் மற்றவர்களை காட்டிலும் இவருடைய நிலத்தில் விளைச்சல் பெருகி மிகுந்த வளம் பெற்றார். சித்திரை மாதத்து உழவு பத்தரை மாற்று தங்கம் என்னும் பழமொழிக்கு உதாரணமாக விளங்கி நின்றார். இந்நிலையில் ஒரு முறை நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அச்சமயத்தில் கூட இவரது நிலங்கள் வறட்சியடையாமல் வளமுடன் இருந்தன. பஞ்சத்தால் நிலைகுலைந்து பல இடங்களில் இருந்து இவரை நாடி வந்தவர்களை பரிவுடன் பாதுகாத்தார். கல்வி அறிவுடைய புலவர்களுக்கு தனது இல்லத்திலேயே இடம் கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அன்புடன் காத்து வந்தார். பஞ்ச காலத்தில் பண்டிதர்களை ஆதரித்து வந்ததால் வானதரன் என்ற பெயருக்கு பொருத்தமானவராக விளங்குகிறார் என அனைவரும் அவரை புகழ்ந்தனர். அவரது உழவு முறையின் காரணமாக வளம் குறைந்த காலத்தில் கூட எரு எதுவும் விடாமலே அவரது நிலம் மிகுதியான விளைச்சலை கொடுத்தது. இதை அறிந்த மக்கள் அனைவரும் அவரை வியந்து புகழ்ந்தனர். உழவர் ஒரு பலம் புழுதியை கால்பலம் ஆகும்படி பலமுறை உழுது நிலத்தை காயவிட்டால் ஒரு பிடி எருவும் இடாமலே அந்நிலத்தில் பயிர் செழித்து வளரும் என்பதை தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எரு இடுதல் நலம், புழுதியாய் உழுதலே வளம்.